கண்டுகொள்ளாத சர்வதேசம் இலங்கையை கண்டுகொள்ளுமா? The country Gaza is facing the same situation now, the ethnic problem. Do you think the national parties don't take any action on Gaza? Do you think the national communities But I don't think they are making the right decision. They should give back the bodies. They should not hide them. And I feel like everybody deserves justice. மறுக்கப்பட்ட நீதி என்ற அடிப்படையிலே இலங்கை அரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆட்சி மாற்றம் காலத்துக்கு காலம் ஏற்பட்ட போதும் இங்கே இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்கு இன்று ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கமும் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஜேவிபியினராக இருந்த போது இந்த இனப்படுகொலைக்கு முழுமையாக முன்று கொடுத்தவர்கள். அந்த அடிப்படையிலே இந்த மக்களுக்கு ஒரு நீதியான தீர்வு வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய பாதிப்புகளுக்கு சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது எங்கள் மீதான பாதிப்புகள் இன்று சாட்சியம் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட உடன் நேரடியாக அவர் வைத்தியசாலைக்கு தான் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகின்றார். உட்படுத்துமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. என்றால் இதை நீங்கள் ரெண்டு அடிப்படையில் நோக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க கைது என்பது அரசியல் பழிவாங்கலாகவோ அல்லது சிங்கள மக்களுக்குரிய ஒரு நியாயமாகவும் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியாகவும் அவர் வழங்குகின்ற காலங்காலமாக அந்த நடைமுறை தான் பின்பற்றப்பட வருகின்றது. அதுவும் குறிப்பாக 96ஆம் ஆண்டு இந்த காணாமல் போதல் இடம்பெறுகின்ற போது சந்திரிகா அரசாங்கத்துடைய பங்காளியாக இருந்தவரான் ஓகேயா? வணக்கம் என் தாயக உறவுகளே. இன்றைய நாளில் நாங்கள் செம்மணி பிரதேசத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த இடத்திலே பெருந்திரளான, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த நடப்பாண்டிலே இருக்கிற இந்த அரசாங்கத்தை நியாயம் கேட்டு இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பறிகொடுத்த தாய் தந்தைகள், உறவுகள் என்று சொல்லி பலரும் இந்த இடத்திலே வந்து அவருடைய புகைப்படங்களை ஏந்தியவாறு இந்த இடத்திலே காட்சியிருக்கிறார்கள். இந்த பவனி தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாங்கள் இந்த பவனியோட காண இருக்கிறோம். தொடர்ச்சியாக ரஜி புலக்குக்கு உங்களுடைய ஆதரவை தருவீர்கள் என்று நினைத்துக்கொண்டு வாருங்கள், வீடியோக்குள் போகலாம்.
ஐயா முழுடாக தான் இருக்குது. ரெக்கார்டா இதற்கு முன்பாக உள்ள இடத்திலே மாபெரும் நினைவு பேரணி நடைபெற இருப்பதனால் அங்கிருந்து உங்கள் பாசகர்களே இப்போது பல சாட்சியங்கள் இந்த மண்ணிலே அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் கால நீடிப்பு வேண்டாம். சர்வதேச பிரிவினை ஊடாக ஸ்ரீலங்கா அரசினை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தானப்படுத்த வேண்டும். தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு நடைபெற்று அந்த வழக்கின் பிரகாரம் 3ஆம் கட்ட ஆய்வும் மாதிரி ஆய்வும் இடம்பெற வேண்டும் என நீதிமன்றம் கட்டளையிட்டு இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக அன்றைய வழக்கில் தொல்பொருள் பேராசிரியரும் சட்ட வைத்திய அதிகாரிகளும் தன்னுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தார்கள். அந்த அறிக்கையிலே அதனை விட ஸ்கேனிங் தோற்றப்பாட்டின் அடிப்படையில் தற்பொழுது காணப்படுகின்ற உடல்கள் போன்று அதே மாதிரியான அதிகமான இன்ப தொகுதிகள் காணப்படுவதற்கான சான்றுகள் இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று வரை 2ஆம் கட்ட ஆய்வின் 37வது நாளான நேற்று வரை 187 எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று 10 எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவேதான் நாங்கள் இங்கே மிகவும் உறுதியாக நாங்கள் கூறுவது யாதெனில் 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே காணாமலாக்கப்பட்ட 628 பேரும் அதனை விட 96 2000 வரையான காலப்பகுதி காணாமலாக்கப்பட்ட 3000 பொதுமக்கள் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வரலாற்றினை நான் வழக்காளியாக கூறவில்லை. 96ஆம் ஆண்டு கிருசாந்தி படுகொலையுடன் தொடர்பட்ட சோமரட்ன ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு கூறியதும் அதன் பின் தற்போது இந்த செம்மணி படுகொலை வெளியே வந்த பின்னர் அவர் 2 தடவைகள் தனது மனைவியூடாக ஜனாதிபதிக்கும் சர்வதேசத்துக்கும் தெரியப்படுத்திய விடயம் யாதெனில் இலங்கையினுடைய நீதித்துறையும் சட்டமா திணைக்களமும் இதற்கான ஒரு நீதி விசாரணையை மேற்கொள்ள மாட்டாது என்ற அடிப்படையில் இதை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என சிங்கள ராணுவ சிப்பாய் கூறியிருக்கின்றார். நாங்களும் அதனைத்தான் கூறுகின்றோம். ஆகவே இது தொடர்பான விசாரணை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலான விசாரணையின் அடிப்படையில் இந்த உண்மைகள் வெளியே வரும். அதுவும் குறிப்பாக இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தை சோமரட்ன ராஜபக்ச 98ஆம் ஆண்டு குற்றவாளியாக்கப்பட்டு 99ஆம் ஆண்டு இந்த இடத்தை காண்பிப்பதற்காக வருகின்ற போது இந்த சுடலை பகுதிக்கு வந்ததாகவும் சில நிமிடங்கள் அதில் நின்று அவர் திரும்பியதாகவும் மக்களுடைய தகவல் இருக்கின்றது. அதற்கு மிக பிரதான காரணம் அவர் கூறியவாறு சில தினங்களுக்கு முதல் அவர் கூறியவாறு சந்திரிகா குமாரதுங்க இதனை மறைப்பதற்கு அவருக்கு பொது மன்னிப்பு அளிப்போம் என்ற சாட்சியங்களை புரள்வு செய்வதற்கான ஒழுங்கமைப்பின் அடிப்படையில் அவர் தெரியப்படுத்தவில்லை. இன்று 27 வருடங்களுக்கு பின்னர் தனது விடுதலை இல்லை என்ற பின்னர் அவர் இந்த உண்மையை சொல்ல வருகின்றார். அதுவும் குறிப்பாக அரியானுடைய மணியந்தோட்ட பகுதியில் புதிய மனிதர்கள் இருப்பதாக அவர் தகவல் தந்திருக்கின்றார். அது தொடர்பான மக்களுடைய கருத்தும் இருக்கின்றன. அது உண்மை என்பது நிச்சயம் உறுதி. எனவே இவ்வாறான ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணை மட்டும் இடம்பெறுகின்ற போது மட்டும்தான் இதனுடைய உண்மைகள் வெளியே வரும் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன். நடப்பாண்டிலே இருக்கிற இந்த அரசாங்கம் உங்களுடைய செம்மணி விவகாரத்துக்கு ஒரு தீர்வை தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்றதுக்கு அப்பாற்பட்டு தற்போது முன்னாள் ஜனாதிபதி அவர்களை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த வகையிலே ஜனாதிபதிகள் மீது கூடி கைதுகளை மேற்கொள்கிற இந்த என்பிபி அரசாங்கம் செம்மணியில் சம்பந்தப்பட்டவர்களை தக்க விசாரணைக்கு உட்படுத்துமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இதை நீங்கள் 2 அடிப்படையில் இதை நோக்க வேண்டும்.
ரணில் விக்ரமசிங்க கைது என்பது அரசியல் பழிவாங்கலாகவோ அல்லது சிங்கள மக்களுக்குரிய ஒரு நியாயமாகவும் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியாகவும் அவர் வழங்குகின்ற காலங்காலமாக அந்த நடைமுறை தான் பின்பற்றப்பட வருகின்றது. அதுவும் குறிப்பாக 96ஆம் ஆண்டு இந்த காணாமல் போதல் இடம்பெறுகின்ற போது சந்திரிகா அரசாங்கத்துடைய பங்காளியாக இருந்தவரான் இந்த அனுரகுமார திசாநாயக்க பிரதி அமைச்சர் பதவியையும் வகித்திருந்தார். இறுதிப் போர் காலத்தில் இந்த இறுதிப் போரை முடிப்பதற்கு மஹிந்த ராஜபக்சக்கு பூர்ண ஆதரவு வழங்கி 30க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவுகளை வழங்கி இராணுவத்துக்கு சிங்கள இளைஞர்களை திரட்டி கொண்டு இந்த போரை முடிப்பதற்கு வடக்கு கிழக்கு தேசத்தை பிரிப்பதற்கும் சுனாமி கட்டமைப்பை அகற்றுவதற்கும் ஒரு நீதியாக செயற்பட்டவர்கள். நிச்சயமாக இதுக்கு நீதி விசாரணை செய்ய போவதில்லை. இது ஒரு கண்துடைப்பான விடயமாக நான் பார்க்கின்றேன். ஏனெனில் சர்வதேச நீதி விசாரணை தொடர்பாக செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள மனித கூட்டத்தொடரில் அவர்களுடைய சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக இங்கே ஒரு உள்ளக நீதிமுறை ஒரு நீதியாக நடக்கின்றது என்ற தோற்றப்பாட்டை உருவாக்குவதற்காக இதை செய்திருக்கின்றார்கள் ஒழிய நிச்சயமாக இவர் இதுக்கான விசாரணைகளை செய்ய மாட்டார்கள் என்பது கடந்த கால நீதி விசாரணையும் சட்டமா திணைக்களம் செயற்பட்ட விதமே அதை தெளிவாக காட்டுகின்றது. இதனையே அனுரகுமார திசாநாயகம் பின்பற்றி வருகின்றார்கள் என்பதுதான் யதார்த்தம். எனவே நாங்கள் இதனை முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நன்றி அண்ணா. வணக்கம் என் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் முத்திரைச்சந்தி அதாவது சங்கிலியன் சிலை என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே எங்களுடைய லெப்டினன்ட் கர்னல் கிட்டு அண்ணாவுடைய நினைவு பூங்காவிலே நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நிறைய மக்கள் பல மாவட்டங்களிலிருந்து இந்த இடத்திலே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள், வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள். பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ தவிசாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்களும் இந்த இடத்திலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். அந்த வகையிலே மக்கள் கூட்டமாக இந்த இடத்திலே வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே மதகுருக்கள், துறவிகள் என்று பலரும் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். பல இடங்களிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்தும் இந்த இடத்திலே மக்கள் பெருந்தொகையானவர்கள் இந்த இடத்தில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே புலம்பெயர் நாட்டில் இருந்து வந்து அதாவது வேற நாட்டு ஒரு அக்கா கூட இந்த இடத்திலே எங்களுடைய போராட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றார். நேரம் 10:30 தாண்டியும் அந்த போராட்டம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் பெருந்தளவான மக்கள் இந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள். போராட்டம் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாட்டாளர்கள் ஆரம்பிப்பதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெயில் அவர்களை திரட்டுகிறது. அதனுடைய வெகு விரைவிலே இந்த போராட்டம் ஆரம்பமாக ஏற்பாட்டாளர்கள் கூறி வருகிறார்கள். பட வேண்டும். சர்வதேசத்தினுடைய நேரடி பங்கு பெற்றுதலோடு ஆக குறைந்தது கண்காணிப்போடு இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பான நீதி விசாரணை பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு இந்த எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட வேண்டும். இவற்றை எலும்புக்கூடுகளாக்கிய நபர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இதில் சில வேதனையான விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்ற பொழுது அவை இருக்கின்ற விதங்களை பார்க்கின்ற பொழுது சில நபர்கள் உயிரோடு கூட புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற அச்சம், அனுமானங்கள் அங்கே எழுப்பப்படுகின்றன. அந்த எலும்புக்கூடுகள் இருக்கின்ற விதங்களை பார்க்கின்ற பொழுது ஆகவே ஒரு மிக மோசமான ஒரு இனப்படுகொலை இந்த இடத்திலே நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு சாட்சியமாக இந்த செம்மணி மாறிக்கொண்டிருக்கிறது என்ற வகையிலே உலகம் நியாயமாக இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்பது தமிழர் தரப்பினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த செம்மணி விவகாரத்துக்கு நீதி கிடைக்கும் வரை, சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் வரை தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
இந்த இடத்துல ஒரு கேள்வி. ஆனா இந்த கிருசாந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சோமித ராயபக்ச சொல்லியிருக்கார் தான் புதைத்தது மட்டும்தான், ஆனா கிருசாந்தியை கொலை செய்தது வேற ஒரு நபர் என்று. ஆனா இதுவரைக்கும் அவர் கைது செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஏன் அவரை கைது செய்யாம இருக்கிறார்கள்? அதுதான் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே உள்ளக விசாரணை என்பது ஒரு நீதியான ஒரு விசாரணை பொறிமுறையாக இன்றைக்குமே இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. நீங்கள் சொன்னது போன்ற உண்மையான குற்றவாளிகள் தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த உள்ளக பொறிமுறையிலே இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், உள்ளக பொறிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கையிலே தயவு செய்து சர்வதேசம் இதிலே தலையிட்டு ஒரு நியாயமான சுயாதீனமான ஒரு விசாரணையை கொண்டு வர வேண்டும். இதிலே மிக முக்கியமான சாட்சியாக சோமரட்ன ராஜபக்ச இருக்கின்றார். அவர் நிச்சயமாக இவ்வாறு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்ற நிலையில் அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய கரிசனையாக இருக்கும். நடப்பாண்டிலே இருக்கிற ஆளும் வர்க்கத்தினர் கூறி வருகிறார்கள், நாங்கள் வரலாற்று ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறோம் என்றால் ஜனாதிபதி அவர்களை முதல் முறையாக நாங்கள் அரசு பண்ணியிருக்கிறோம், ஆனபடியாலே நாங்கள் செம்மணிக்கும் ஒரு சரியான தீர்வை பெற்றுத் தருவோம் என்று கூறி வருகிறார்கள். தீர்வு கிடைக்குமா அல்லது விசாரணை இல்லை? இதிலே நான் மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், செம்மணி அரங்கேறி கொண்டிருந்த காலப்பகுதியிலே சந்திரிகா அம்மையார் ஆட்சிப்படத்தில் இருந்தவர். இந்த சந்திரிகா அம்மையார் தான் ஜேவிபியினருக்கு பொது மன்னிப்பு அளித்து அவர்களை அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்தவர், அவர்கள் மீதான தடையை தளர்த்தி விட்டவர். அதன் பின்னர் சந்திரிகாவினுடைய யுத்தத்துக்கு பிரதானமாக முண்டு கொடுத்தது இந்த ஜேவிபி. இப்பொழுது அந்த ஜேவிபியில் இருக்கக்கூடிய டில்வின் சில்வாக இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்காக இருக்கலாம், அவர்களோடு தொடர்பட்ட இந்த அரசாங்கத்தின் மிக முக்கிய நபர்களாக இருக்கின்றவர்கள் அன்றைய காலத்திலே யுத்தத்துக்கு மிக தீவிரமான ஆதரவை சிங்கள மக்கள் மத்தியிலே விதைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இவர்கள். ஆகவே இவர்களும் இந்த கொலைகளுக்கு ஒரு விதத்திலே பொறுப்பு கூற வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த விடயத்திலே இவர்கள் நியாயமாக நடப்பார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2வது தடவையாக நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட பொழுது அங்கே அரசாங்க தரப்பினுடைய சட்டவாதியாக சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து தோன்றியவர் சொன்ன விடயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். இந்த ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் அரச சொத்தை சூறையாடினார் என்று நாங்கள் கைது செய்திருக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு நாள் கூட அவரை நாங்கள் விளக்கமறியலிலே வைக்க முடியாத ஒரு நிலைமைதான் இங்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட உடன் நேரடியாக அவர் வைத்தியசாலைக்கு தான் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகின்றார். ஆகவே இவ்வாறுதான் இந்த உள்ளக பொறிமுறை இருக்கிறது. இந்த உள்ளக பொறிமுறையில் அரசாங்க தரப்பே அந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கையற்றவர்களாக, நம்பிக்கையினம் கொண்டவர்களாக நீதிமன்றத்திலேயே முறையிட்டிருக்கின்றார்கள். இதுதான் இந்த நாட்டின் நிலைமை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு பொறிமுறைக்குள் நாங்கள் எவ்வாறு, தமிழ் மக்கள் எவ்வாறு, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் எவ்வாறு எங்களை பாதிக்க செய்தவர்களிடம் இருந்து அல்லது எங்களுக்கு அழிவை தந்தவர்களிடமிருந்து நியாயத்தை பெற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான். I came from Dubai actually, and I feel a lot of emotions right now. The people who have died here, it's not fair to them, it's not fair to the people around them and the families that they have here. And I think that this protest is a good way to let the world know the things that are going on here. And I wish everyone good luck, and I hope they find whoever they're looking for, whether it's their father, their brother, their son, anybody. உங்களுடைய இந்த செம்மணி விவகாரம் உங்களை எதை ஈந்து இந்த இடத்துக்கு வந்து என்ன தேவைக்காக வந்து? Why do you come here? I came here because I wanted to support, and I also wanted to feel the emotions that people felt when they lost their loved ones. Okay. And that's about it. Yeah. எங்களுடைய தற்போது இருக்கிற அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான தீர்வை வழங்கும். If you think the government will give the
the government will make the correct decision to the. I hope the government makes the correct decision, but I don't think they are making the right decision. They should give back the bodies. They should not hide them. And I feel like everybody deserves justice. And I really hope that everyone gets their rights and their justice heard. 2009ஆம் ஆண்டு விருது யுத்தத்திலே லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? Most of the people died in the 2019 ethnic problem. What is your opinion about that? I think that people should be together, and regardless of what religion, ethnicity, whichever country, district you're from. And what happened back then, the people should come together now and work together. And I feel like this protest is one of those ways to bring everybody in one place. Now see, like all the people around, they're all like here together and protesting for the same reason. So, is there anything else? அடுத்தது உங்களுக்கு தெரியும், தற்போது காசாவிலேயும் இதே மாதிரியான எங்களுடைய இலங்கையில் நடந்த குற்றம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. காசாவை கண்டுகொள்ளாத சர்வதேசம் இலங்கையை கண்டுகொள்ளுமா? The country Gaza is facing the same situation now, Yeah. the ethnic problem. Do you think the national parties don't take any action on Gaza? Do you think the national communities make a decision on this on Sri Lanka? They should make a decision. This is a genocide. This is exactly what happens in Gaza. This is exactly what happened here. So I think people deserve to get their voices, have their voices heard and be seen. And they need the political parties, the government. Everybody should do something about it. Okay, thank you. இப்போது கிட்டுப்பூங்காவிலிருந்து எங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே எங்களுடைய பாதிக்கப்பட்ட உறவுகள், அரசியல் தலைமைகள், தமிழ் தேசிய தரப்புகள், பொது அமைப்புகள் என்று இணைந்ததாக சங்கிலியன் பூங்காவிலிருந்து, கிட்டுப்பூங்காவிலிருந்து இப்போது ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமாகி செம்மணி இலே கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய உடல் மீட்கப்பட்ட இடத்தை நோக்கி போவதற்கு இருக்கின்றது. இந்த பேரணியினுடைய நியாயத்துவம் இலங்கையிலே போருக்கு பின்னரான 15 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தமிழ் மக்களுக்கு, அதாவது இலங்கை அரசினால் திட்டமிட்ட இனப்படுகொலையாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அங்கங்களில் ஒன்றான இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்படுவதற்கு இன்று வரை நீதி வழங்கப்படவில்லை. தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட எந்த விதமான பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்கும் நீதி வழங்கப்படவில்லை. அவ்வாறான நிலைமையிலே ஒரு நாதியற்ற இனமாக நாங்கள், அதாவது உள்நாட்டிலே இடம்பெறுகின்ற விசாரணைகள் அனைத்தையும் எங்களை மடைமாற்றம் செய்வதும், எங்களை திசை திருப்புவதும், எங்களை ஒரு காலதாமதம் ஆக்குதலுக்குள்ளாக, அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி என்ற அடிப்படையிலே இலங்கை அரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆட்சி மாற்றம் காலத்துக்கு காலம் ஏற்பட்ட போதும் இங்கே இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்கு இன்று ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கமும் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஜேவிபியினராக இருந்த போது இந்த இனப்படுகொலைக்கு முழுமையாக முன்று கொடுத்தவர்கள். அந்த அடிப்படையிலே இந்த மக்களுக்கு ஒரு நீதியான தீர்வு வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய பாதிப்புகளுக்கு சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது எங்கள் மீதான பாதிப்புகள் இன்று சாட்சியங்களாக எழுந்து பேசிக் கொண்டிருக்கின்றது. மனித உடலங்கள், புதைகுழிகள், தமிழ் மக்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சிங்கள, அதாவது பௌத்த சிங்கள பேரினவாதத்தாலும் இலங்கை அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான அரச படைகளாலும் கொன்று குவிக்கப்பட்ட இனப்படுகொலை நோக்கிலே கொண்டு குவிக்கப்பட்ட திட்டமிட்ட படுகொலைகளுக்குரிய மனித புதைகுழிகள் இப்போது மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தான் செம்மணியிலே 270க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த உள்நாட்டு பொறிமுறையின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்ற எந்த விசாரணையும் தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வையும் தரப்போவதில்லை. ஏனென்றால் இங்கே இருக்கின்ற திணைக்களங்கள் அனைத்தும் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இனவாத மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுடைய நீதி விடயத்திலே அவர்கள் திட்டமிட்ட பின்னகர்வை கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே உடனடியாக இந்த விடயங்களிலே சர்வதேச தலையீடு அவசியம், விசாரணைகளிலே சர்வதேச தலையீடு அவசியம். அதே நேரத்திலே இந்த விசாரணைகள் என்பது உள்நாட்டு பொறிமுறைகளின் வாயிலாக நடைபெறுவதன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் நீதியான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அது தமிழ் மக்களுடைய தீர்வை தாமதிப்பதும், சர்வதேசத்தை ஏமாற்றுவதும், அதே நேரத்தில் எங்களுக்கான தீர்வுகளை முடக்கி போடுவதுமான உத்தியாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களாக இன்று ஒரு போருக்கு பின்னரான 16 ஆண்டுகள் கடந்த நிலைமையிலே
நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி மீளவும் கோரிக்கை விடுக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனைகள் சர்வதேசத்தினுடைய சாட்சியங்கள் சர்வதேசத்தின் முன்னிலையிலே விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும். இதிலே சர்வதேச நாடுகள் சர்வதேச ஐநாவினுடைய திணைக்களங்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும். எங்களுக்கான நீதி சர்வதேச அரங்கிலே வழங்கப்பட வேண்டும். இந்த உள்நாட்டிலே ஒருபோதும் இந்த நாட்டிலே 100 ஆண்டுகள் கடந்தாலும் எந்த நீதியும் வழங்கப்பட மாட்டாது. தமிழினம் என்ற ஒரு இனம் கொன்றளிக்கப்பட்டு, அதாவது வலு அடிப்படையில மென்பலுவாக இருக்கலாம் அல்லது வன்முறையாக இருக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில இந்த நாட்டிலே இருந்து துடைத்தெறியப்படக்கூடிய சாத்தியக்கூறு தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில இந்த இனத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்து உடனடியான சர்வதேச விசாரணை தடயங்களை ஆராய்தல், அதே நேரத்திலே சர்வதேச நீதியை கேட்டு நிற்கின்றோம். மச்சாடி இந்த மேக்கே அவர்கிட்ட கிடக்கு வேண்டும் அந்த அந்த உள்ளுக்கு வரேன் இந்த பின்னுக்கு வர அங்கே வரேன். அப்புறம் வேண்டும்